இப்போ இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்குங்க சுக்கிரன் இருக்காரு பாருங்க. சுக்கிரன் அப்படிங்கிறவர் தான் இந்த லக்னத்தின் லக்னாதிபதி. அதே நேரத்தில் அவர் ருண ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. அப்போ பாருங்க, லக்னாதிபதியே 6 ஆகிறார். ஒரு சில லக்னங்களுக்கு இப்படி தான் அமையும். அப்போ சுக்கிரனோட தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு லக்னாதிபதி சூப்பராக இருக்கும் 20 வருஷம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு பாதி 10 வருடம் அவர் ஏற்றம் தரக்கூடிய நிலைமையில் லக்னாதிபதியாகவும், மறுபாதி 10 வருடம் பொருளாதாரத்தில் சில நேரங்களில் மந்தத்தன்மை, ஒருவேளை தேவையில்லாத சரியில்லாத அமைப்புகளில் சுக்கிரன் இருந்தார்னா கடன் தொந்தரவு, நோய் தொந்தரவு இப்படியும் கொடுக்க கடமைப்பட்டவர் இந்த சுக்கிரனே. அப்போது ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சுக்கிரனின் தசை வருகின்றது என்றால் ஒரு பாதி உறுதியாக நன்மையாக இருக்கும், மறுபாதி பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், உறவுகளில் கவனமாக இருக்கணும், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அப்படிங்கிறத பார்த்து இருக்க வேண்டியது ரிஷப லக்னக்காரர்களினுடைய கடமை. ஆனால் எந்த நிலையிலும் சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு வலுப்பெறணும். ஏன்னா லக்னாதிபதி அவர் தான். அவர் வலுப்பெறலைன்னா இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆக லக்னாதிபதி எந்த நிலையிலும் வலுப்பெற வேண்டியது அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. அவர் வலுப்பெற்று நல்ல இடங்களில் அமருகின்ற பட்சத்தில் நன்மைகளையே அதிகமாக செய்வார். அவர் 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்திலோ அல்லது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுலையோ போய் மறைவாரானால் கொஞ்சம் பின்னடைவான பலன்களை தருவார். சில நன்மைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் கொஞ்சம் பின்னடைவை தந்து தான் அந்த முன்னேற்றங்கள் இருக்கும். அதனால் சுக்கிரன் கொஞ்சம் பலமாக இருக்க வேண்டியது இந்த லக்னத்திற்கு அவசியம்.